ஜல்லிக்கட்டு தொடர்பாக தமிழக அரசு பிறப்பித்துள்ள அவசர சட்டம் நிரந்தரமானது என்றும் இதற்கு எதிராக யார் தடை கோரினாலும் அது முறியடிக்கப்படும் என்றும் நாளை தொடங்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்ட மசோதா தாக்கல் செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் இன்று பேசிய முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு தடை முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளதாகவும் இதனைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களிலும் ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். அலங்காநல்லூரில் அவர்கள் விரும்பும் நாளில் ஜல்லிக்கட்டு நடத்திக் கொள்ளலாம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழக மக்கள் கோரிக்கையினை அரசுக்கு வைத்திருந்தார்கள். தமிழக அரசும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்களும் பாரத பிரதமருக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. நான் டெல்லி சென்று பாரத பிரதமரை சந்தித்து தமிழகத்து மக்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, தமிழக மக்களுடைய பாரம்பரிய உரிமை ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்குரிய அவசர சட்டத்தினை மாண்புமிகு இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்திலிருந்து அம்மா அவர்களுடைய கோரிக்கையான இந்த தடையை நீக்கி அவசர சட்டம் பிறப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பாரத பிரதமர்களுக்கு அவரிடம் வலியுறுத்தி கூறினேன். பாரத பிரதமர் அவர்களும் தமிழக அரசு எடுக்கின்ற சட்டபூர்வமான நடவடிக்கைக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்ற வாக்குறுதி அளித்தார்கள். அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் மத்திய அரசினுடைய உள்துறை, சட்டத்துறை, சுற்றுச்சூழல் துறை மற்றும் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதிய ஒப்புதல்களை பெற்று ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அவசர சட்டம் தமிழக மக்களுடைய கோரிக்கை ஏற்று தமிழ்நாடு அரசு நேற்று பிறப்பித்தது. நான் டெல்லியில் இருந்து திரும்பிய போது நம்முடைய தொலைக்காட்சி நண்பர் ஒருவர், நீங்களே சென்று ஜல்லிக்கட்டை ஆரம்பித்து வைப்பீர்களா என்று கேட்டார்கள். நானே சென்று ஜல்லிக்கட்டை ஆரம்பித்து வைப்பேன் என்று சொன்னேன். அந்த அடிப்படையில் தான் இன்று நான் நேற்று அலங்காநல்லூர் இன்று நடைபெற இருந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு வந்திருந்தேன். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கின்ற ஜல்லிக்கட்டு நடைபெறுகின்ற ஊர்களிலெல்லாம் வாடிவாசல் திறக்கப்பட்டிருக்கின்றது. மாவட்ட நிர்வாகம் அனுமதி கொடுத்திருக்கிறது. உரிய பாதுகாப்பு காவல்துறையினர், அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரியினால் உரிய பாதுகாப்பு தரப்பட்டிருக்கிறது. அனைத்து இடங்களிலும் ஜல்லிக்கட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அலங்காநல்லூரை பொறுத்தவரை அந்த பெருமக்கள் என்றைக்கு நடத்த விரும்புகிறார்களோ அன்றைக்கு நடத்துவார்கள் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு இந்த தடை முழுவதுமாக நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசினால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த அவசர சட்டம் நிலையான, உறுதியான, நீடித்த நிலையான சட்டம். இந்த சட்டத்தினுடைய சட்ட முன்வடிவு வரைவு வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தில் கொண்டு வரப்பட்டு சட்டமாக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த மாதிரியான தடைகள் இதை நடத்துவதற்கு யார் முன்வந்தாலும் அதை தமிழக அரசு முறியடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.